இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இஷ்யூஸ் வந்து பெரிய இஷ்யூவா இருக்குங்க. சில வியாதிகள் வந்து தானாகவே வரும். சிலது வந்து நாமாகவே வரவழைத்துக் கொள்வது. இதுக்கு பேரு ஜோதிடத்துல வந்து ஆகும் தகா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளா போய் வம்புல போய் மாட்டிக்கிறது. ஜங்க் ஃபுட் அந்த மாதிரி நிறைய சாப்பிடுறோம்ல, இதெல்லாம் நாமளா உருவாக்கிக்கிறது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஹாரோஸ்கோப் பார்த்தீங்கன்னா, லக்னம் பலமாக இருந்ததுன்னா, என்ன வியாதி வந்தாலும் 1 வாரம், 2 வாரம், 10 நாள்ல போயிரும். லக்னம் பலம் இல்லாம, ஸ்ட்ராங் இல்லாம இருந்ததுன்னா, வரக்கூடிய நோய்கள் வந்து ரொம்ப நாள் வந்து நீடிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், ராகு, கேதுவங்கெல்லாம் ஸ்ட்ரென்த் வீக்னஸ் சொல்லுவாங்க. அதாவது உச்சம் நீச்சம் சொல்லுவாங்க. எந்த கிரகம் நீசம் அடைந்து இருக்கிறதோ அது உங்க ஜாதகத்துல எந்த கட்டத்தில் வருகிறதோ அந்த அந்த பாடியோட பார்ட்ஸ்ல வந்து நிச்சயமாக வந்து ஆபரேஷன் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அந்த பகுதி வந்து பாதிக்கப்படும். இதை முதலே நீங்க பார்த்து அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நீங்க நிச்சயமாகவே அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சரம் ஸ்திரம் உபயம் இருக்கு. இந்த 6ஆம் பாவகம் சரராசியில் இருந்ததுன்னா வியாதி அடிக்கடி வந்து போய் கொண்டிருக்கும், உங்களுடன் தங்காது. சிறராசியில் இருந்துன்னு வைங்க, 6ஆம் பாவம் இருந்ததுன்னா வரக்கூடிய சுகர் ப்ரெஷர் மாதிரி கண்டினியூவாக இருந்துட்டு இருக்கு. மெடிசின் கரெக்டாக சாப்பிடணும். உபய ராசியில் இருந்ததுன்னு வைங்க, சில நேரம் வரும், சில நேரம் வராது. ஸோ ஒரு ஜோதிடத்தை பார்த்து நீங்கள் வந்து நமக்கு என்ன மாதிரி வியாதி வரும் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி ஹெல்த்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம்.